இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 30ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 30 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலரும் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 13. பல்லவி. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்திவிடேன் என்று சொல்ல மாட்டேன். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டேன். பல்லவி. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது,
இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுவரைக்கும் விமானத்தில் பயணம் செய்யாத, விமானத்தில் பயணம் செய்வது குறித்து மிகவும் அஞ்சிய ஆஸ்கர் என்ற பெரியவர் ஒரு வழியாக தன்னுடைய முதல் விமான பயணத்தை முடித்துக்கொண்டு உற்சாகத்தோடு வீட்டிற்கு திரும்பி வந்தார். அப்பொழுது அவருடைய நண்பர்கள் அவரிடம், உங்களுடைய முதல் விமான பயணம் எப்படி இருந்தது என்றார்கள். அதற்கு ஆஸ்கர் அவர்களிடம், நான் எதிர்பார்த்த அளவுக்கு விமான பயணம் கடினமாக இல்லை, மிகவும் இலகுவாகவும் இனிதாகவும் இருந்தது என்றார். ஆஸ்கர் சொன்னதை ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்ட அவருடைய நண்பர்களிடம் அவர், ஆமாம், என்னுடைய விமான பயணம் இலகுவாகவும் இனிதாகவும் இருந்ததற்கு காரணம், நான் என் முழு பாரத்தையும் நான் அமர்ந்திருந்த இருக்கையில் இறக்கி வைக்கவில்லை என்பதால்தான் என்றார். இதை கேட்டு ஆஸ்கரின் நண்பர்கள் அவருடைய அறியாமை எண்ணி நொந்து கொண்டார்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தனது முழு பாரத்தையும் இறக்கி வைத்துவிட்டால் விமானம் கீழே விழுந்துவிடும் என்று அஞ்சிய ஆஸ்கர் என்ற பெரியவரைப் போலத்தான் பலர் இன்றைக்கும் ஆண்டவரில் முழுமையாக நம்பிக்கை வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில் ஆண்டவரின் பேரன்பில் ஆழமான நம்பிக்கை வைத்த தாவீதை குறித்து இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் மூலம் அறிந்து கொள்கிறோம். தாவீது ஆண்டவரில் கொண்டிருந்த நம்பிக்கை எத்தகையது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று முதல் சாமுவேல் புத்தகத்தில் 18:7 பார்க்கிறோம். பெண்கள் பாடக்கேட்டு தாவீதின் மீது பொறாமை கொண்ட சவுல் அவரை கொல்வதற்கு வழி தேடினார். இதை அறிந்த தாவீது அவரிடமிருந்து தப்பித்து ஓடுகின்றார். அப்பொழுது தாவீது பாடுகின்ற பாடல்தான் திருப்பாடல் 13. ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர் என்று தாவீது தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினாலும் பிறகு அவர் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு, நான் உமது பேரன்பின் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்று பாடுகின்றார். ஆம், சவுலால் துரத்தப்பட்ட தாவீது யார் மீதும் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரில், அவரது பேரன்பில் நம்பிக்கை வைத்தார். அதனால் ஆண்டவர் தாவீதை சவுலிடமிருந்து காப்பாற்றினார். நாமும்
நமக்கு துன்பம் வருகின்ற போது ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து மன உறுதியோடு வாழ கற்றுக்கொள்வோம். 19ஆம் நூற்றாண்டில் நார்வேயில் பிறந்த மிகப்பெரிய வயலின் இசை கலைஞர் ஓலே புல். இவர் ஒரு நாடோடியைப் போல அலைந்து திரிந்தவர். ஒரு நாள் இவர் ஓர் அடர்ந்த காடு வழியாக நடந்து போய்க் கொண்டிருக்கும் போது நன்றாக இருட்டிவிட்டது. இதனால் அவர் அன்றிரவு எங்கே தங்குவது என்று சுற்றும் முற்றும் பார்த்தார். அப்பொழுது இவர் சற்று தொலைவில் ஒரு குடிசை இருக்க கண்டார். அதில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதையும் கண்டதும் இவர் அந்த குடிசையின் முன்பாக சென்று சத்தம் எழுப்பினார். உடனே உள்ளே இருந்து ஒரு துறவி வந்தார். துறவியிடம் இவர், இன்றிரவு எனக்கு உங்களுடைய குடிசையில் தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று கேட்க, தாராளமாக தங்கலாம் என்று சொல்லி இவரை தன் குடிசைக்குள் வரவேற்று உணவளித்தார் அந்த துறவி. இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் துறவி குடிசையில் ஓரமாக இருந்த ஒரு பழைய வயலினை எடுத்து வாசிக்க தொடங்கினார். அதிலிருந்து ஒரு வகையான இசை வந்தது. ஆனால் அது கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இல்லை. எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஓலே புல் துறவியிடம், இந்த வயலினை நான் வாசிக்கட்டுமா என்று கேட்டார். அதற்கு துறவி இவரிடம், இந்த வயலினை நான் வாசிப்பதற்கு எனக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டன. உன்னால் இதை வாசிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. எதற்கும் முயற்சி செய்து பார் என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த வயலினை இவருக்கு கொடுத்தார். இதற்கு பிறகு ஓலே புல் துறவி கொடுத்த வயலினில் இருந்த கம்பிகளை சரி செய்துவிட்டு வாசித்தார். அதிலிருந்து அற்புதமான இசை வழிந்தோடியதை கேட்டு துறவி, என்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு வயலின் இசையை கேட்டதில்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓலே புல் என்ற அந்த வயலின் இசை கலைஞரின் கைப்பட்டதும் கம்பிகள் அருந்து போன பழைய வயலிலிருந்து அற்புதமான இசை வழிந்தோடியது. அதுபோல நாம் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் தூய ஆவியாரின் துணை நமக்கு இருக்கின்ற போது நம்மால் மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியும். இன்றைய இறைவார்த்தை, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் வலு குறைந்தவர்கள், பலவீனமானவர்கள். நம்மால் எப்படி இறைவனிடம் வேண்டுவது என்பது கூட நமக்கு தெரியாது. இத்தகைய சூழ்நிலையில் தூய ஆவியாரே நமக்கு துணையாய் இருந்து நமது பெருமூச்சுகளின் வழியாக நமக்காக பரிந்து பேசுகிறார் என்கிறார் தூய பவுல். தூய ஆவியார் நமக்கு துணையாய் இருக்கின்ற போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? நற்செய்தியில் மீட்பு குறித்த கேள்வி எழுப்பப்படுகின்ற போது இயேசு இடுக்கமான வாழ் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்கிறார். மீட்பு பெறுவதற்கான வழி இடுக்கமாகவும் கடினமாகவும் இருக்கலாம். ஆனால் தூய ஆவியார் நமக்கு துணையாய் இருக்கும்போது நாம் எல்லாரும் மீட்படையலாம் என்பது உறுதி. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, எல்லா மனிதரும் மீட்பு பெறவே கடவுள் விரும்புகிறார் என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 பார்க்கிறோம். இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம் வீட்டிற்கு மீட்பு உண்டாகும் என்று லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 9 பார்க்கிறோம். உனக்கு செவி சாய்ப்போரும் மீட்படைவர் என்று 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16 பார்க்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக
ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்று திருப்பாடல் 85:9 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.